ஏன்னா 1.5 ட்ரில்லியன் நம்ம ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். நம்ம எப்படியும் இந்த கவர்மெண்ட் ரொம்ப வித்தியாசமா தான் நம்ம பார்ப்போம், டிஃப்ரெண்டா பார்ப்போம். பழைய ஒரு 15-20 இயர்ஸ் நம்ம பழைய கவர்மெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சது வெளியில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவோம், வெளியில இருந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவோம். நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம செல்ஃப் சஸ்டைன் சொன்னாங்களே, நாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வெயிட் பண்ணல, நாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம வெளியில இருந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரதுல நம்பிக்கை இருக்கு. நம்ம இங்க இருக்கிற இன்வெஸ்டர்ஸ், இங்க இருக்கிற எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ், இங்க இருக்கிற எக்ஸிஸ்டிங் இவங்களை டெவலப் பண்ணாலே போதும், நமக்கான பெரிய லெவல்ல க்ரோத் இருக்கும். கண்டிப்பா அதான் நம்பிக்கை. ஏன்னா வெளியில இருந்து வர்றவங்க அவங்களுடைய ப்ராஃபிட்டை பார்ப்பாங்க தவிர ஸ்டேட்ல இருக்கிற மக்களையோ இல்லை இங்க இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் பத்தி ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் உங்களுக்கு தெரியும், நீங்க இங்க இருக்கிற ஸ்டேட்டோடைய நேச்சரும் தெரியும், இங்க இருக்கிற மக்களுடைய தெரியும், இங்க ஸ்டேட்டுக்கும் சரி, இங்க இருக்கிற பகுதி மக்களுக்கும் சரி, நேச்சருக்கும் சரி, எல்லாத்தையும் சேர்த்து க்ரோ பண்றது இங்க வாழ்றவங்களுக்கு தான் இருக்கு. அதனால டெஃபினட்டா இந்த மாதிரி கோவை மாதிரியான ஒரு பெரிய ஒரு தொழில் நிறுவனங்கள் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு தேவையான முழு சப்போர்ட்டை கொடுத்து இதை க்ரோ பண்றதுக்கான வேலையை கண்டிப்பா நம்ம நிறைய தெரியும். ஏன்னா இதற்கு மேல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. இங்க இருந்து நம்ம வெளியில இருந்து யாரும் வந்து இங்க நம்ம கூட்டிட்டுலாம் போக மாட்டாங்க, இங்க நம்ம பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க. நீங்க இங்க இருக்கிறவங்க உங்களை வந்து இப்ப நீங்க 50% இருக்கிற இடத்துல நீங்க ஒரு 100% இருக்கிற இடத்துல இன்னொரு 50% நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் க்ரோ பண்றதுக்கான டார்கெட் கொடுங்க. அதுக்கான சப்போர்ட் கவர்மெண்ட் கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா நீங்க குரோவானும் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகும், நிறைய ரெவன்யூ வரும், எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் கண்டிப்பா குரோ ஆகும். இங்க கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் இந்தியாவிலே கிடையாது. இங்க அவ்வளவு பேர் குரோ இருக்காங்க. எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் கண்டிப்பா குரோ ஆகும். இங்க இருக்கிற எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் குரோ ஆனாலே போதும், தமிழ்நாடு முழுக்க ஜிடிபி ஒரு நல்ல ஸ்டேட்ல இருக்கும். 1.5 ட்ரில்லியன் ஈஸியா நம்ம ரீச் ஆயிடும். அந்த போக்கஸ் நம்ம லாஸ்ட் 15 இயர்ஸ் மிஸ் பண்ணது காரணம் தான் வெளியில போய் இன்வெஸ்டர்ஸ் உங்க பெருசா யாரும் கொண்டு வந்து நம்ம வந்து க்ரோ பண்ண முடியாது. அது வர்றவங்களுக்கு கண்டிப்பா நம்ம அவங்க என்கரேஜ் பண்ணுவோம், டெக்னாலஜி கொண்டு வருவாங்க. பட் அதை விட நல்ல டெக்னாலஜி நீங்க எல்லாம் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதை நம்ம கரெக்டான போக்கஸ்ல நம்ம சப்போர்ட் பண்ணல, அது எந்த கவர்மெண்ட் அவங்க மிஸ் பண்ணதான். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வெளியில இருந்து ஒரு பெரிய சைஸ் ஆஃப் நம்பர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணா ஏதோ பெரிய லெவல் இங்க க்ரோ ஆகும்னு நினைச்சுட்டாங்க. அப்படி இல்லை. இங்க இருக்கிற எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர்ஸ் எத்தனை பேர் எத்தனை லட்சக்கணக்கான ஒரு திருப்பூர்ல ஜென்ரேட் பண்ணது வந்து வேற எந்த ஸ்டேட்டும் ஜென்ரேட் பண்ணல. ஒரு கோயம்புத்தூர்ல ஜென்ரேட் பண்றது 2 ஸ்டேட் ஜென்ரேட் பண்ணல இந்தியால. ஸோ அதை நம்ம ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுத்தாலே போதும், நம்ம ஈஸியா 1.5 ட்ரில்லியன் ஈஸியா நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததான் நீங்க எல்லாம் சொன்ன உங்களுடைய இஷ்யூஸ் எல்லாம் சொன்னீங்க. கண்டிப்பா நம்ம பவர் செக்டர்ஸ்ல நிறைய ரிஃபார்மேஷன் கொண்டு வந்துருக்கோம். பெஸ்ட் தான் நம்ம போகணும், பெஸ்ட் பாலிசிஸ் தான் கொண்டு வரணும். அதுக்கு நம்ம வந்து சொன்ன அந்த டெக்னாலஜி வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நெக்ஸ்ட் 2 days இன்னைக்கு சைன் பண்ணதா இருந்துச்சு, நாளைக்கு சைன் பண்ணதா இருந்துச்சு. பட் டே மாடல் அதை மாத்திருக்கோம். நம்ம ஐஐடியோட ஒரு மெமரண்டம் ஆஃப் எம்ஓஏ சைன் பண்றோம். ஆர்என்டி டீம் ஒன்று கிரியேட் பண்றோம். நியூ டெக்னாலஜி டீமையும் கிரியேட் பண்ணிருக்கோம், ஒரு ஆர்என்டி டீமே கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம வர நியூ டெக்னாலஜி எவால்வ் பண்ணி நம்ம கொண்டு வரதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பாலிசி நல்ல ஒரு டிஃபைன்டு பாலிசியா. ஏன்னா நம்ம ஒரு பாலிசியை கிரியேட் பண்ணிட்டு அது இண்டஸ்ட்ரியில உங்களுக்கும் சப்போர்ட் எல்லாம் கொடுக்கக்கூடாது. எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க ஸ்டோரேஜ் எவ்வளவு டிஸ்சார்ஜ் பண்ண போறீங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அண்ட் எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதுக்கான கிளியர் லோன் ஃப்ளோ ஸ்டடி பண்ணி நம்ம கிளியரா கொடுக்கணும், எல்லா இடத்தையும் ப்ராப்பரா கொடுக்கணும். ஏன்னா இந்த செக்டர்ல நமக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா எர்லியர் கவர்மெண்ட்ல எப்படி கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா இடத்துலயும் அந்த லோன் ஃப்ளோ ஸ்டடி பண்ணாம எல்லா இடத்துலயும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம கிளியரா லோன் ஃப்ளோ ஸ்டடி கிளியரா பண்ணிட்டு பெஸ்ட் தான் நம்ம இன்டர்வியூ பண்ணணும். ஸோ அதை நம்ம அதுக்கான ப்ராசஸ் இருக்கு. மேக்ஸிமம் 1 to 2 weeks we come out with the best பாலிசி. அது எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் ப்ராப்பரா ஒர்க் பண்ணுறது. அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி சொன்னீங்க, அதுக்கான ப்ராசஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஷுவரா கோஆர்டினேஷன் கமிட்டி போடுவோம். இந்த எக்ஸிஸ்டிங் அந்த கேபிட்டல் இருக்கிற இஷ்யூஸும் அப்புறம் நம்ம எல்டி கன்சியூமர்ஸ் இருக்கிற இஷ்யூவும் நம்ம சால்வ் பண்ணணும். சரி, நம்ம இந்த பவர் செக்டர்ஸ் நான் ஏற்கனவே எல்லாரும் வந்த பவர் செக்டர்ஸ்ல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம பிசினஸா பார்க்கல. இது வந்து ஒரு க்ரோத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான க்ரோத்தா பார்க்கிறோம். அதனால நம்ம இதை பெரிய பிசினஸா நம்ம அப்ரோச் பண்ணவே இல்லை. ஏர்லியரா பிசினஸ் அப்ரோச் பண்ணனாலதான் இவ்வளவு தூரம் வந்து இது டிசாஸ்டர் ஆயிருக்கு. ஸோ ஃபுல்லா வந்து பிசினஸ் ஆகும், இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிளேஸ் ஆகும் பார்த்தனால இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் இருக்கு. ஏன்னா எந்த இடத்துல ரெகுலேட் பண்ணாம நம்ம பண்ணனாலதான் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்க டிஸ்சார்ஜ் பண்ணுறது, எங்க எவாக்குவேட் பண்ணணும்னு தெரியல, எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியல, யாருக்கு விற்கணும்னு தெரியல. ஸோ அதனாலதான் எல்லாம் ஸ்ட்ரக் ஆயிருக்கு. பட் இந்த சேச்சுரேஷன்ல நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் தான் நம்ம ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம அந்த நேம் டிரான்ஸ்ஃபர்ஸுக்கும் நம்ம யூட்டிலிட்டி சேஞ்சுக்கும் லாஸ்ட் வீக் இமீடியட்டா கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டோம். அதை உடனே கிளியர் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா கண்டிப்பா கவனத்துக்கு கொண்டு வாங்க. நேற்று கூட நம்ம ஃபாலோ பண்ண ஒரு சில யூட்டிலிட்டி சேஞ்சஸ்க்கு நம்ம உடனே கிளியர் பண்ணணும்னு சொன்னோம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கிளியர் ஆயிருக்கும், இல்லைன்னா டெஃபினட்டா சொல்லுங்க. ஏன்னா நம்ம பவர் செக்டர்ஸ்க்கு
இந்த டிஎன்இபியை நம்ம காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கும். ஏன்னா அதனால நிறைய விஷயங்களை யோசிச்சு டெசிஷன் எடுத்துட்டு இருக்கோம். டிஎன்இபியை நம்ம இந்த டைம்ல காப்பாற்றியாகும். இப்ப நமக்கு வர பெரிய பிரச்சனை, அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தப்போ பெரிய பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா, எர்லியர் கவர்மெண்ட்டுக்கு இது இருந்திருக்கு. அவங்க என்ன சொல்ற என்னன்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டை 50% மேல 51% பிரைவேடைசேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி சென்ட்ரல்ல இருந்து வர பிரஷர். ஸோ நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்பயும் பிரைவேட் கொடுக்குற ஐடியா கிடையாது. அதை கொடுத்தோம்னா டெஃபினட்டா இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து தொழில்துறவுல இருந்து எல்லாருக்கும் எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்ல இருந்து டொமஸ்டிக்ல இருந்து எல்லாருக்கும் இது ப்ராப்ளம். கண்டிப்பா 100% நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பிரைவேடைஸ் பண்ற ஐடியாவே கிடையாது. பட் சென்ட்ரல் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்குற ப்ரெஷர் என்னன்னா, உங்களுக்கு கடன் வந்து நாங்க எடுத்துக்கிறோம், பட் நீங்க டிஸ்ட்ரிபியூஷனை பிரைவேடைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஐடியா இல்லை. பட் அதை நோக்கி பழைய கவர்மெண்ட் எல்லாம் போயிட்டே இருந்தாங்க. ஏன்னா 2 லட்சம் கோடி கடன், இன்னும் 2 வருஷம் கழிச்சு அவங்க கடனே வாங்க முடியாது. வெளியே டிபார்ட்மெண்ட் இருந்தாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்டே பண்ண முடியல. 10 வருஷம் 5 வருஷத்துல 300 பேர் எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துருக்காங்க. 10 வருஷத்துல ரிட்டையர்ட் ஆனவங்களும் 20,000 பேருக்கு மேல இருக்காங்க. அப்போ 300 பேர் வேலை கட்டுவாங்க. ஸோ நம்ம அதனால ஃபர்ஸ்ட் இப்போ 20,000 பேராவது வேலை கெடுக்கணும் ரெடி பண்ணிருக்கோம் இந்த இயர்ல. அது ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ். நம்ம வந்து ஒரு 200 கோடி 300 கோடி அவங்களுக்கான சம்பளம் இப்போ இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய எக்ஸ்பென்சிவ். இவ்வளவு பெரிய எக்ஸ்பென்சிவ் டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு பெரிய செலவினங்கள் உள்ள டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் அத்தியாவசிய தேவை இந்த டிபார்ட்மெண்ட். ஏன்னா மந்த்லி அசஸ்மெண்ட் கேட்கறாங்க. ரீடிங் என்ன சார் தப்பா போச்சு, அசஸ்மெண்ட் பண்றது 1000 பேர் தான் இருக்காங்க. 1000 பேர் எவ்வளவு அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க? 3.5 கோடி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 3.5 கோடி கஸ்டமர்ஸ் அவங்க நேரில் போய் அசஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ராக்டிகலா ப்ராப்ளம். ஸோ அதனால அங்க தவறுகள் நிறைய இந்த ரீடிங் இருக்கிறது இருக்கு. அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும்னா நம்ம அசஸஸ் எடுக்கணும். அதுக்குதான் வந்து இந்த வருஷம் நம்ம 20,000 பேர் இருக்கிறோம். அதுல 12,500 மல்டி ஃபீல்ட் அசிஸ்டன்ட் பிளஸ் அவங்க அசஸ்மெண்ட் பண்றதுக்கான வேலையை பண்றோம். அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம மந்த்லி சார்ஜஸ் கேட்டாங்க. இந்த மந்த்லி சார்ஜஸ் நம்ம இருக்கிற அசஸ்மெண்ட்டே பண்ண முடியாது. அப்புறம் மந்த்லி சார்ஜஸ்க்கு நம்ம மூவ் ஆக முடியாது. அதெல்லாம் ரொம்ப ப்ராப்பரா யோசிச்சுதான் நம்ம இந்த மூவ்மெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம அசஸ்மெண்ட் பண்றதுக்கான ஆட்கள் நம்ம எடுத்த பிறகுதான் நம்ம வந்து மந்த்லி சார்ஜஸை பத்தி யோசிக்க முடியும். ஃபர்ஸ்ட் டிஎன்இபியை காப்பாற்றுற வேலையில நம்ம ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவங்க பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து டெண்டர் பாலிசிஸ்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. கண்டிப்பா டெண்டர் பாலிசி ஏதாவது ஸ்ட்ரிஞ்சன்டா இருந்தா சொல்லுங்க, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிருக்கோம். நம்ம கவர்மெண்ட் வந்து மினிமமா யாரையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சில பேருக்கு மட்டும் ஃபேவர் பண்ற மாதிரி இருந்த எல்லா பாலிசிஸையும் ரிமூவ் பண்ணிட்டோம், இபி உட்பட. அந்த மாதிரி ஏதாவது பாலிசி கவர்மெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் இபில ஒர்க் பண்ணணும், அது கண்டிப்பா நாங்க ரிமூவ் பண்ணுவோம். இப்படியே சொல்லி நீங்க குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்தா போதும். நீங்க எக்ஸிஸ்டிங் இபிலேயே ஒர்க் பண்ண வேண்டாம், இபிக்கே தர வேண்டாம். நீங்க அந்த மாதிரி ஏதாவது பாலிசிஸ் இருந்துச்சுன்னா, ஒரு சில பேருக்கு ஃபேவர் பண்ற மாதிரி, அந்த ஒரு சில பேருக்கு மட்டும் அவங்க வந்து ஃபேவர் பண்ற மாதிரியான பாலிசிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரிமூவ் பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொரு இயரும் நம்ம இபி எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணுவோம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மட்டும் இப்போ நான் 5000 கோடி பர்ச்சேஸ் பண்ண போறோம். கண்டக்டர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 8000 கோடி பர்ச்சேஸ் பண்றோம். டெஃபினட்டா ரொம்ப சந்தோஷம். கோயம்புத்தூர்ல சப்ளை பண்ணிக்கலாம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் போய் வேற யாரையும் வாங்க தேவையில்லை. இங்க இருந்து சப்ளை பண்ணா குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்ம கோயம்புத்தூர்ல சப்ளை பண்ணா கண்டிப்பா டெஃபினட்டா வில் கிவ் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம அதை பண்ணிடலாம். ஏன்னா வெளியில இருந்து யாரும் சப்ளை பண்ண தேவையில்லை, இங்கேயே அதுக்கான ப்ராடக்ட் இருக்கும். டொமஸ்டிக்ல கவர்மெண்ட்ல இருக்கிற டெண்டர்ஸ் நம்ம இங்க தமிழ்நாட்டிலே இருந்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வெளியில யாருக்கும் கொடுக்கவும் தேவையில்லை. ஸோ ஏதாவது ஒரு பாலிசிஸ் டெஃபினட்டா உங்களுக்கு வந்து அது சரியா இல்லை, இந்த பாலிசி வந்து ஒரு சில பேருக்கு ஒரு சில தனிநபருக்கு ஃபேவர் பண்ற மாதிரி இருக்குன்னா, ஏற்கனவே நம்ம எக்ஸாமின் பண்ணி நான் டெண்டர் பாலிசிஸ் எல்லாம் நிறைய மாத்திட்டோம் லாஸ்ட் 1 மந்த்ல டிஎன்இபில. ஸோ இப்போ ஒரு சில விஷயங்கள் இண்டிகேட் பண்றீங்க, அதையும் மாத்திருக்கேன். தெர்மல் பவர் பிளான்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு தான் டெண்டர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மாத்த சொல்லியிருக்கேன். தெர்மல் பவர்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் 2 பேர் தான் இருக்காங்க. அப்ப அவங்க 2 பேர் தான் இருக்க முடியும். அதெல்லாம் கோல் ஹேண்டலிங்கும் அங்க இருக்க கன்வெர்மெண்ட்ல கோல் அள்ளி போடுறதுக்கு எதுக்கு தெர்மல் பிளான்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் எடுக்க சொல்லியிருக்கேன். எந்தெந்த பாலிசிஸ்லாம் டெஃபினட்டா ஒரு சில பேருக்கு ஃபேவர் பண்ற மாதிரி இருக்கும். இது அண்டர்ஸ்டுட், எதுக்காக அந்த பாலிசி கிரியேட் பண்ணிருக்காங்க அண்டர்ஸ்டுட். ஸோ அதனால அதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நம்மளுடைய தொழில் நிறுவனங்கள் இங்க இருக்கிற எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் கண்டிப்பா வளரும். ஏன்னா லாஸ்ட் 10 வருஷம் நீங்க பட்ட கஷ்டங்கள் பல. ஏன்னா ஒண்ணு பெரிய ஜிஎஸ்டி வந்தது. ஏன்னா ஜிஎஸ்டிக்கு யாரும் தயாரா இல்லை. தயாரா இவ்வளவு ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு தெரியல. ஏன்னா அதே சார்ஜஸ் தான் சொன்னாங்க. அதே சார்ஜஸ்னால நீங்க அதையும் சேர்த்துதான் நம்ம வந்து உங்களோட ப்ராஃபிட்லயும் உங்களுடைய சார்ஜஸ் ரா மெட்டீரியல்ஸ் ப்ராஃபிட்டும் சேர்த்துதான் ஒர்க் பண்ணிருக்கீங்க. திடீர்னு அந்த வேரியேஷன் அடாப்ட் பண்றதுக்கு ஒரு சில வருஷங்கள் ஆச்சு. பட் அந்த இம்பாக்ட் பெரிய இம்பாக்ட். அதுல பல நிறுவனங்கள் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு மாசமும் ஜிஎஸ்டி கட்டினாலே பிரயோஜனம், நம்ம கம்பெனியை ரன் பண்ணணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அதுல வெளியேறின நிறுவனங்கள் நிறைய. அடுத்து கொரோனா டைம்ல பெரிய கஷ்டத்துல இருந்து எம்எஸ்எம்இ தான் நம்மளை காப்பாத்துச்சு. அதுவும் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூருக்கு எம்எஸ்எம்இ தான் நம்ம வந்து
ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு போக காப்பாத்துச்சு. பட் அதுலயும் அந்த சுமை எல்லாமே நம்ம இண்டஸ்ட்ரீஸும் நம்ம எம்எஸ்எம்இ செக்டர்ஸும் எடுத்துட்டீங்க. அடுத்து பவர் டேரிஃப் 2022 பண்ணது மிகப்பெரிய பிளண்டர். பண்ண பவர் சேஞ்சஸ் வந்து பெரிய பிளண்டர். ஏன்னா என்ன இதுல வந்து இந்த 6% இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு சைன் பண்ண தான் பாஸ் ஆகும். அதனால சைன் பண்ண வேண்டாம்னு சொல்லி டெஃபினட்டா இட்ஸ் அவர் கார்பரேஷன். டிஎன்இபி நம்மளோட கார்பரேஷன். கடன் நம்ம வாங்கியிருக்கோம், நம்ம தான் கட்ட போறோம். இது யார் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் படியும் இந்த கவர்மெண்ட் இருந்தாங்க, யாரு கொடுக்குற பாலிசி படியும் இது ரெண்டாங்க. டிஎன்இபி அவர் கார்பரேஷன். நம்ம இங்க இருக்கிற மக்களுக்கும் இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இங்க இருக்கிற கார்பரேஷனுக்கும் தவிர்த்து வேற யார் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கோ இல்ல வேற யாராவது பெனிஃபிட் பண்றதுக்கோ இந்த கார்பரேஷன் ரெண்டாங்க. அதனால அந்த பேப்பர்ல கையெழுத்து போட வேண்டாம். நீங்க சைனே பண்ணாதானே பாஸ் ஆகும். ஸோ சைனே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ டெஃபினெட்லி வி வில் பி ரீகன்ஸ்ட்ரக்டிங் a new TNERC. ஸோ அதனால புது TNERC வேலை நடந்துட்டு நியூ TNERC வந்த பிறகு அப்பப்போ சைன் பண்ண மாட்டாங்க. அதனால சைன் பண்ண வேண்டாம்னு சொல்லியாச்சு. ஸோ அதனாலதான் அந்த TNERC சேஞ்சஸ் இருக்கு. ஸோ நியூ TNERC கம் அப் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம புது சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சார்ஜஸ் நீங்க ஹெச்டில நீங்க போடுறதுக்காக இந்த சார்ஜஸ்க்கு நம்ம கம்மி பண்றோம்னு சொல்லிருக்கீங்க. டெஃபினட்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். எவ்வளவு தூரம் டிஃபரன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரே டைம்ல டிஎன்இபினால இவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்டையும் ஹோல்டு பண்ண முடியல. பட் டெஃபினட்டா கேப்டிவ்லயும் சரி எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் சரி உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலையை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்க உங்களுடைய ஜென்ரேஷன்ஸ்க்கு நீங்களே வாங்கிக்கிறதுக்கும் இல்ல உங்களுக்கு தேவையான எஸ்டி யூசர்ஸ்க்கு எல்லாருக்கும் அதை ஓப்பன் பண்றதுக்கும். ஏன்னா அந்த சார்ஜஸ் நம்ம 1.75 rupees வந்து அந்த சார்ஜஸ் எப்படி டேவ் பண்றதுன்னு பாக்குறோம். ஸோ இந்த எப்படி நீங்க வந்து அந்த வீடிங் சார்ஜஸ் எப்படி கம்மி பண்றதுன்னு பாக்குறோம். ஏன்னா அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் சொல்றோம். அதை நான் இப்போ இந்த டைம்ல ப்ராமிஸ் பண்ண முடியாது. பட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்றோம். நெட் மீட்டரிங் எல்லாம் எப்படி போட்டு எல்லாருக்கும் less than 1 megawatt டெஃபினட்டா we want them if they want they can go and purchase on their own. அதுக்கும் ஏன்னா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம யாரையோ பெனிஃபிட் பண்றதுனால இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகிட்டே இருக்கும். இதோட நீடும் க்ரோ ஆகிட்டு இருக்கு, மேனுஃபேக்சர்ஸும் க்ரோ ஆகிட்டு இருக்கு. நீங்க எல்லா சைடும் அடி வாங்க முடியாது. அட்லீஸ்ட் எங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்றோம். பட் அது ஒரு என்னன்னா நம்ம பவர் பர்ச்சேஸ் ஏரியாவை ஸ்ட்ரீம்லைன் பண்ண பார்க்குறோம். இந்த டிஎன்இபி வந்து இவ்வளவு மோசமா போனாலும் பவர் பர்ச்சேஸ்ல நிறைய டிஃபிகல்டிஸை ஃபேஸ் பண்ணுது. ஹையஸ்ட் சார்ஜஸ் ஒவ்வொரு கவர்மெண்ட் வந்தாலையும் ஒரு 1 lakh crore ஆகுது ஒரு இம்ப்ராப்பர் பவர் பர்ச்சேஸ்ல we have lost. ஸோ அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு பார்க்குறோம். அந்த பவர் பர்ச்சேஸ் காஸ்ட் எப்படியாவது கம்மி பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இப்போ வர்ற பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்த யூ வாண்டட் டு இன்வெஸ்ட் பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் நாங்கள் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், அவங்களோட டைப் பண்ணணும். ஏன்னா பவர் பர்ச்சேஸ் காஸ்ட் இப்போயாவது ஒரு 5 rupees கீழே கொண்டு வரும், 5 rupees கீழே கொண்டு வரும். அதனால பெஸ்ட் பாலிசி போகணும். பார்க்கணும் பெஸ்ட் பாலிசி போய் அட்லீஸ்ட் 1.5 years 2 years குள்ளையாவது பவர் பர்ச்சேஸ் காஸ்ட்டை நம்ம வந்து கம்மி பண்ணாதான் இந்த டிஎன்இபி தப்பிக்கணும். ஸோ அதெல்லாம் கம்மி பண்ண பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ற வேலையை. பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு முக்கியமான பெயின் ஏரியாஸை நம்ம இமீடியட்டா அட்ரஸ் பண்ணலாம் ஆரம்பிச்சோம். அதாவது இமீடியட் ஹைப் சார்ஜஸ் அட்லீஸ்ட் எல்லா இடத்துலயும் தேவையான பவர் ஸ்டேஷன்ஸ் சார். ஏன்னா சப்ஸ்டேஷன்ஸ்க்கு நீங்க சொன்னீங்க, ஏன்னா நிறைய க்ளோஸ்டு டவுன்ஸ்ல சப்ஸ்டேஷனுக்கு இடமே கிடைக்கல. பட் நிறைய நீங்க அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. அப்ப சப்ஸ்டேஷனுக்கு இடமே கிடைக்காம 300 பிளேஸ். ஸோ அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பாலிசிலாம் கொண்டு வந்து, ஏன்னா வேற வழி இல்லை. சப்ஸ்டேஷனுக்கு இடம் இல்லை, சின்ன இடம் கொடுத்தாலும் இப்ப இருக்கிற அந்த கேஸ் டைப்ல நியூ டெக்னாலஜி நம்ம சப்ஸ்டேஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ சப்ஸ்டேஷன்ஸ் இல்லாம அவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் 100-500 கட்டின பிறகு அப்புறம் நம்ம போய் இடம் தேடினா அந்த ஏரியாலே நம்ம வேற எங்கேயாவது பக்கத்துல 1 kilometer தள்ளி கொண்டு வந்து மூவ் பண்ணுறது கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் தள்ளி போக அதோட ஃபோக்கஸ் குறைஞ்சிட்டு உங்களுக்கு லோ வோல்டேஜ் வர ஆரம்பிச்சு. ஸோ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்துக்கு ஒரு சில பாலிசிஸ் கிரியேட் பண்ணணும். அதுல உள்ள டிஃபிகல்டிஸை டெஃபினட்டா வீழ்ச்சி. நீங்க 30,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல நீங்க இருக்குன்னு சொல்றீங்கன்னா அது 50,000 மாத்தணும்னா ஒர்க் அவுட் நம்ம பேசிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் அது ரொம்ப தேவை. எனக்கு க்ளோஸ் இப்போ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மாதிரி சிட்டிக்குள்ள சப்ஸ்டேஷனுக்கு எங்க இடம் கிடைக்கும்? கவர்மெண்ட் இடம் கம்மியா தான் இருக்கும். எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் பக்கா லேண்டா இருக்கும். ஸோ நீங்க பெரிய ஒரு டவுன்ஷிப் கிரியேட் பண்றப்ப நீங்க ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அதர், அந்த சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால இந்த பாலிசியை நம்ம நிறைய இடத்துல கேட்டு இது பண்றோம். ஸோ அது இல்லாம நிறைய இடத்துல சப்ஸ்டேஷன்ஸ் பண்ண முடியாம, ஏன்னா இபி எல்லா சைடும் ஸ்ட்ரக் ஆகும். ஏன்னா அவங்க போய் ரெவன்யூல போய் இடம் கேட்க முடியாது. ரெவன்யூல இடம் கேட்டா அது வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அங்கேயே கிடைக்காம உங்களுக்கும் சப்ளை பண்ண முடியும். 2 நடுவில் இபி மாட்டிக்கூடாது. ஸோ அதனால நீங்களே இடம் கொடுத்துட்டீங்கன்னா அது ஈஸியா இருக்கும் பார்க்கணும். ஸோ அதுல உள்ள சேலஞ்சஸ் டெஃபினட்டா நம்ம டெஃபினட்டா ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கும் அது கஷ்டமா இருக்கக்கூடாது. எது ப்ராக்டிக்கலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். டெஃபினட்டா நம்மளுடைய ஃபோக்கஸ் மற்றவங்க மாதிரி வெளியில இருந்து பெருசா அப்படின்னா
இங்க இருக்கிற ஒரு ஒரு வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு செவரல் ஜெனரேஷன்ஸ் டெக்ஸ்டைல் இருந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸும், மோட்டார் இண்டஸ்ட்ரீஸும், எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும் நமக்கு இருக்கிற கோயம்புத்தூர்ல இங்க இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேற யாருக்குமே கிடையாது. எல்லா பாலிசிஸும் யூ அடாப்டட், எல்லா டெக்னாலஜியும் யூ அடாப்டட், எல்லா லெவலையும் ஸ்ட்ரீம் லேர்னிங்கும் பண்ணியாச்சு, எல்லா லெவலும் யூ சீன் ஆல் வேர்ல்ட் லெவல் டெக்னாலஜி ஆல்சோ யூ கம் அவுட் பட் நீங்க இம்ப்ளிமெண்ட். ஸோ இங்க இருக்கிற சப்போர்ட் என்ன வேணும்னு சொல்லுங்க. அதனால தான் சிஎம் ஃபர்ஸ்ட் நீங்க கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சப்போர்ட் வேணும், என்ன பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். நம்ம மற்றவங்க மாதிரி பெரிய ஷோகேஸ்லாம் பண்ண வேண்டாம். நாங்க வெளிநாட்டுல 50,000 கோடி முதலீடுல கொண்டு வரணும், ஒன்றும் வராது. என்ன வரணும் அதான் வரும். அவங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தா வருவாங்க. நம்ம அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ணிலாம் கொண்டு வர முடியாது. பட் இங்க இருக்கிற தொழில்துறை நம்ம வளர்க்கறதுக்கான வேலையை நம்ம 100% செய்யும். அதுக்கான சப்போர்ட் கொடுப்போம். ஏதோ என்னென்ன பெயின் ஏரியாஸோ நீங்க எப்பவுமே அட்ரஸ் பண்ணலாம். பல கவர்மெண்ட் மாதிரி ஆரம் போட்டு காலம் நீங்க கொடுத்தீங்கன்னா இமீடியட்டா செய்வோம், இமீடியட்டா ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஏன்னா அதான் வேலை பார்த்துட்டு காலையில் 8 காலம் போனோம்னா நைட் 9 மணி 9 தான் பார்க்கணும். அவர் பெரிய எம்எல்ஏ தெரியும். காலையில் 8:15 8:30 ஆஃபீஸ் போறோம்னா செக்ரட்டரி போறோம்னா 9 o'clock ஆல் டிபெண்ட்ஸ் ஆர் அட்ரஸ்ட், எல்லா இஷ்யூஸும் சார்ட் அவுட் பண்றோம். ஏன்னா நிறைய நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். கவர்மெண்ட் மக்கள் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட பல எதிர்பார்ப்போட வாக்களிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்காக நானும் ஒரு 24 hours ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டும் நம்ம கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டும் நம்ம 100% உடனடியாக கொடுக்கணும். அதே நேரத்துல ஸ்டேட்டும் கொடுவாங்க. ஸோ கண்டிப்பா இவில நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இந்த டிஃபிகல்டிஸ் எல்லாம் மாறும். பவர் பர்ச்சேஸ்லயும் நம்ம நிறைய வந்து ஸ்ட்ரீம் லைனிங் பண்ணுவோம். ஸோ அதனால நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதனால ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நியூ சோலார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். சோலார் அலோன் வி ஆர் நாட் கோயிங் டு கோ. நம்ம பெஸ்ட் பாலிசி தான் சேர்த்து போறோம். பெஸ்டோட சேர்த்து தான் பிராக்டிஸ்டோட தான் போட போறோம். ஸோ நிறைய ரீஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 1 or 2 weeks டெஃபினட்டா எல்லா ஏரியாவும் ஸ்ட்ரீம்லைன் ஆன போது அப்ரூவல்ஸ் தான் ஸ்டார்ட் ஆயிடும். எல்லா நியூ புது அப்ரூவல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ எஸ்டி யூசர்ஸ்க்கு மட்டும் நாங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு டெஃபினட்டா உங்களை எல்லாம் கூப்பிட்டு எப்படி பண்ணலாம்னு சொல்றோம். நாங்க ஆல்ரெடி ஒரு 300 யூசர்ஸ் ஹெச்டி கன்சியூமர்ஸ் 300 யூசர்ஸ்க்கு நாங்க ஐடென்டிஃபை பண்ணிச்சு. ஸோ ஒன்ஸ் வி கம் அவுட் வித் பாலிசி வெரி மேக்ஸிமம் 1 or 2 weeks உங்களோட ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றோம் சென்னையில. ஸோ அப்போ என்ன பாலிசி பண்ணலாம், ஸோ நீங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட ஓன் பர்ச்சேஸ்க்கு ஸோ அதுல நம்ம எவ்வளவு பேர் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாலிசி டிஃபைனிங் இருக்கு. ஸோ டிஃபைன் பண்ணி முடிச்சோன்னா மேக்ஸிமம் 2 weeks, அந்த லாஸ்ட் 2 weeks வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் ஒரு 300 லார்ஜ் எஸ்டி யூசர்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பா உங்களை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். வித் தட் கோர்ஸ் நம்ம அதை எக்ஸ்பாண்ட் பண்றோம். பார்ப்போம். டெஃபினட்டா டிஎன்இபியும் சர்வே ஆகும். உங்களுக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் வேணும். இப்போ ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு, டிஎன்இபி வந்து சர்வே ஆயிடும், நம்ம யாருக்கும் தனியெல்லாம் கொடுக்க பண்ண வேண்டிய நமக்கு அந்த சான்ஸ் வராது. நம்ம சர்வே பண்ண முடியும்னு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. டெஃபினட்டா அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். எல்லா நம்ம தொழில்துறைக்கு தேவையான சப்போர்ட் கொடுப்போம். இன்னொரு 3 yearsல மேக்ஸிமம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம மாற்றி கொண்டு வருவோம். ஏன்னா இந்த இயர் 231 சப்ஸ்டேஷன்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ 2 to 3 years ஆகும். உங்களுக்கே தெரியும் அது எவ்வளவு நாள் ஆகும். பட் 3 years மேக்ஸிமம் இது ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். பவர் பர்ச்சேசஸ்க்கும் டெஃபினட்டா நிறைய இன்வெஸ்டர்ஸ் நீங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. பட் we will need your help. நீங்க why don't you send it to தமிழ்நாடு டிஎன்இபி? ஏன்னா நீங்க எல்லாம் வெளியில போய் ஹை லெவல்ல செல் பண்றதுக்கு you come out with a proper agreement. நம்மளுடைய பேமெண்ட் சிஸ்டமே நாங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி தரோம். ப்ராப்பரா நம்மளோட பேமெண்ட் இஷ்யூஸ் இருக்குது. அதனால நீங்க எல்லாம் வெளியில போய் செல் பண்ணுங்க. நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க, டிஎன்இபிக்கே செல் பண்ணுங்க. we wanted to bring this power purchase rate கம்மியா எவ்வளவு பேமெண்ட் உங்களுக்கான பேமெண்ட் ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றோம். ஸோ அதை பண்ணிட்டு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டோம்னா இந்த பவர் பர்ச்சேஸ் ரேட்டை கம்மி பண்ணாலே போதும். டிஎன்இபி will sustain, டிஎன்இபி sustain ஆயிட்டா everything will definitely be open. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவருக்கும் எல்லாரும் வந்தவருக்கும் எனக்கு நன்றி. ஒரு பெரிய போரம் இருக்கு. ஏன்னா நீங்க உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் ஒரு 4-5 ஜெனரேஷனுடைய பெயின் ஏரியா, 4 ஜெனரேஷனுடைய இண்டஸ்ட்ரியல் growth, 4 ஜெனரேஷன் உடைய இந்தியாவுடைய growth-ஐயும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு தெரியும் இதோட இஷ்யூஸ் எல்லாமே. டெஃபினட்டா இதெல்லாம் அட்ரஸ் பண்றது தான் எங்களால் முடிஞ்ச அளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வர டைம்ல அது மாதிரி ஒர்க் பண்ணுவோம். டெஃபினட்டா எப்போ வேணாலும் ரீச் அவுட் பண்ணலாம். வித் ஒர்க் டுகெதர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கன்சம்ப்ஷன் வந்து குறைக்கலாம் சார். பிளஸ் கிரிட்டோட ஸ்டேபிலிட்டிக்கு எங்களால எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ சார். போயிட்டு இருக்கு. மக்கள் இண்டஸ்ட்ரி விட்டு வெளியே வந்து மக்கள் சாதாரண கன்சியூமர்ஸ் சொல்றேன் நான், அவங்களுக்கு வந்து ரொம்ப மிக அதிகமான பில்லிங் வந்திருக்கு.
கம்மியா வந்த பில்லிங்கும் இருக்கு. ஸோ சம்திங் இஸ் ராங் தேர். அது என்னன்னு தெரியலைங்க சார். அதே மாதிரி மாதாந்திர பில்லிங் வந்து வருமா? ஏன்னா ப்ரீவியஸ் கவர்மெண்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க அதை பத்தி ஒன்றும் தேர்தல் அறிக்கையிலலாம் ஒன்றும் இல்லை. பட் இப்போதைக்கு வந்து அது எங்களுக்கு வந்து அது ரொம்ப மக்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் சார், மாதாந்திர பில்லிங் கொண்டு வந்தா. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து. தேங்க்யூ. We had a call from CM's office. என்ன வேணும்னு சொல்லிட்டு. It's the first time I am signed up for the last 20 years. So first time இந்த மாதிரி வந்து CM ஆஃபீஸ்ல இருந்து என்ன வேணும்னு கேட்டது மட்டும் இல்லை. ரெண்டாவது சைமா had a phone call, ஒரு டெலிகேஷன் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து CM பார்த்துட்டு உங்களையும் பார்த்தோம். ஸோ மெயினான கோரிக்கை ஒன்று தான் வச்சோம். தட் இஸ் எங்களுக்கு இந்த ஜூலைல வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணாதீங்கன்ட்டு. ஸோ அதுவும் வந்து இமிடியேட்டாக நிறுத்திட்டீங்க. ஸோ 2 மெயின் டிமாண்டையுமே வந்து பண்ணுறதுக்கு ஆனவர் CMக்கும் உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இப்போ எனர்ஜியை பொறுத்த மட்டும் இப்போ டான்ஜிட்கோ கூடயும் சரி, எல்டிஆர் ENEB கூடயும் சரிங்க, கிட்டத்தட்ட 35 வருஷம் ஐ எம் க்ளோஸ்லி இன்வால்வ் அண்ட் அசோசியேட்டட் ஆஸ் அ கன்சல்டேட்டிவ் கமிட்டி மெம்பர், போர்டு ரவி ஃபேமிலி மெம்பருங்க. ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணப்பவே சொன்னோம், அந்த கமிட்டியை மறுபடியும் நீங்கள் ரீகான்ஸ்டியூட் பண்ணி CAA அண்ட் சைமா we will come with a proposal ஒரு இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்லி எனர்ஜி பாலிசி. மற்ற பாயிண்ட்ஸ்லாம் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கோர்ட் கேசஸ் இருக்குதுங்க. இது எல்லா கேசஸும் இல்லாமல் ENEB வந்து 2007 வரைக்கும் எப்படி ஒரு பெஸ்ட் எலக்ட்ரிசிட்டி போர்டா கண்ட்ரியில் இருந்ததோ அந்த சுச்சுவேஷனை கொண்டு வரணுங்க. இண்டஸ்ட்ரி இஸ் ஃபுல்லி வித் யூ சார். தேங்க்யூ. The Ministry of MSME, Government of India also on the policy making. We speak about a lot of problems, but we don't have a solution here. So one very important thing which I would suggest you is creating KPIs, key performance indexes. For example, they spoke about transformers. It's failing. Why is it failing? What is the key KPIs? Can we bring transparency on the website? It's like how we saying the best should be the future energy. So today we brought 175 crore of investment intention in our existing 116 megawatt plant which is running in Pudukkottai. Our small request to encourage the investment towards. So energy is so very critical. Employment creation or export competence or any process that is all, because every day we are going for more and more automation. A lot of automation is happening. A lot of